அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை நீண்ட இழுபறிக்கு பின்னர் மீண்டும் ஆரம்பமாகுவதற்கான சாதகமான அறிகுறிகள் தோன்றியிருக்கின்றது. இருந்த போதிலும் ஒரு புறத்தில் இரண்டு தரப்பும் மிகப்பெரிய போருக்கான ஆயத்தமும், மறுபுறத்தில் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய சந்தேகங்களை தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது. ஹெஸ்புல்லா மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்காவை தாக்கிய சூறாவளி காரணமாக மிகப்பெரிய விமானப்படை தளம் பாரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் பிராந்தியத்தில் உலகில் நடைபெற்ற பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பிணக்கு, கார்முஸ் நீரிணையினுடைய முடக்கம், ஈரான் துறைமுகங்களை அமெரிக்கா முடக்கி வைத்திருக்கும் செயற்பாடு, இவை குறித்து நாங்கள் ஏற்கனவே அதிகம் பேசியிருப்பதால் தற்போது உள்ள நிலைமையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைக்கு தங்களுடைய தூதுக்குழுவை அனுப்புவதற்கு ஈரான் சம்மதித்திருக்கின்றார்கள். வெளியில் ஈரானை மிரட்டல் உருட்டல் எவ்வாறு தாங்கள் மிகப்பெரிய அளவில் மிரட்டி வருவதாக அமெரிக்கா குறிப்பிட்டாலும் கூட ராயதந்திர சேனல்கள் வழியாக மிகப்பெரிய அளவில் ஈரானிடம் அமெரிக்கா கோரிக்கை வைத்ததாகவும், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய சார்பில் ஈரானிடம் பேசியதன் பின்னணியிலேயே ஈரான் தங்களுடைய குழுவினர் அப்பாஸ் அரக்ஷி தலைமையிலான தூதுக்குழுவை அனுப்புவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே அப்பாஸ் அரக்ஷி மற்றும் தூதுக்குழுவினர் பாகிஸ்தானுக்கு இன்று இரவு செல்ல உள்ளார்கள். இன்று இரவு பாகிஸ்தான் தலைநகருக்கு அவர்கள் செல்லும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும் அமெரிக்காவிலிருந்து செல்வதால் நாளைய தினம் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இருந்தபோதிலும் இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நம்ப முடியாது. இறுதி நேரத்தில் ஏதாவது கண்டு குழப்பகரமான ட்விட்டர் பதிவுகளை இட்டு அதை குழப்பவும் வாய்ப்பு இருக்கின்றது. இருந்த போதிலும் தற்போதுள்ள நிலைமையில் பாகிஸ்தான் அமெரிக்கா இடையிலான பேச்சு நாளை அல்லது நாளை மறுதினம் ஆரம்பமாகும் என்பது அதிகாரபூர்வமாக வெளியான செய்தியாக இருக்கின்றது. அடுத்து ஈரானிய இராணுவத்திற்கும் ஐஆர்ஜிசிக்கும் ஈரானிய அரசியல் தலைமைக்கும் இடையில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருப்பதாகவும், அதன் காரணமாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவை எட்ட முடியவில்லை, அவர்கள் மிகப்பெரிய அளவில் உட்கட்சி பூசலினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ட்ரம்ப் ஒரு விடயத்தை போட்டார். ட்ரம்பினுடைய பதிவுகள் குறித்து ஏற்கனவே நாங்கள் பல விடயங்களை தெரிவித்திருக்கின்றோம். எதையாவது கொளுத்தி போடுவது என்று சொல்வார்கள், யாரையாவது மூட்டி விடுவது, யாருக்காவது குழி பறிப்பது, யாரையாவது சண்டை மூட்டும் அளவுக்கு பதிவுகளை இடுவது என பல சகுனி வேலைகளையும் ட்ரம்ப் கச்சிதமாக செய்கின்றார். எனவே ஐஆர்ஜிசிக்கும் ஈரான் அரசியல் தலைமைக்கும் குழப்பம், மிகப்பெரிய குழப்பம் என்று ஒரு பதிவுகளை இட்டிருந்தார். ஆனால் தற்போது அமெரிக்காவின் மிக முக்கியமான செனட்டர்கள் கூட்டாக விடுத்த அறிக்கையில் தன்னுடைய தொடர்ச்சியான தோல்விகளை மறைப்பதற்காக ட்ரம்ப் ஈரானிய அதிகாரிகளிடையே பிளவு இருப்பதாக கூறி வருகின்றார் என்றும், பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்றும், ஆனால் அவரினால் பிளவுகளை ஏற்படுத்த முடியவில்லை என்றும், இஸ்ரேல் அமெரிக்காவை எதிர்த்து நிற்பதில் அவர்கள் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையுடன் தான் இருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்காவுடைய ஜனநாயக கட்சியின் செனட்டர்கள் பலரும், குடியரசுக் கட்சியின் செனட்டர்கள் பலரும் கூட்டாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது தங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், எங்களுக்கு எவ்வளவு மோதிக்கொண்டாலும், எதிரி எங்கள் நாட்டுக்குள் வந்தால் நாங்கள் அண்ணன் தம்பியாக நிற்போம். அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை எதிர்த்து நிற்பதில் எங்களுடைய தலைமைகளுக்குள் எந்த ஒரு வேறுபாடோ கருத்து முரண்பாடோ கிடையாது. உன்னை அடிக்க வேண்டும், உன்னுடைய ஆக்கிரமிப்பை நொறுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்குள் எந்த பாகுபாடும் இல்லை. மற்ற விடயங்களில் இருக்கும் பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்பதை போல நேற்றைய தினம் பெஷாஷ்கியானும் ஜனாதிபதியும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த சூழலில் தான் தற்போது அமெரிக்காவின் உடைய ட்ரம்பின் நிலைப்பாட்டை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து தெற்கு லெபனானில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஹிஸ்புல்லா தலைவர்களை இலக்கு வைத்து தாக்கிய பின்னர் வடக்கு இஸ்ரேல் நகரங்களை நோக்கி ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அது தொடர்பான விடயங்களை இதற்கு முன்னைய காணொலியில் பதிவு செய்திருந்தோம். தற்போது இன்று காலை நாங்கள் வெளியிட்ட செய்திகளின்படி ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் 4 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருப்பதாகவும், அதில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன.
இஸ்ரேலிய இராணுவத்தின் காவலர் ஒன்று ராக்கெட் தாக்குதலில் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் இன்னொரு அதிர்ச்சியையும் ஹிஸ்புல்லா கொடுத்திருக்கின்றார்கள். லெபனானின் டயர் துறைமுகத்துக்கு மேலே பிறந்த இஸ்ரேலினுடைய கெர்மஸ் ஆளில்லா உளவு விமானத்தையும் ஹிஸ்புல்லாக்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். இது இஸ்ரேலிய ஊடகங்களாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு பக்கத்தில் போர் நிறுத்தம் என பேசிக்கொண்டு மறுபக்கத்தில் மிக மோசமான போர் நிறுத்த மீறல்களை செய்வது இந்த சியோனிஸ்டுகளுக்கு கைவந்த கலை. அவர்கள் எந்த ஒப்பந்தங்களையும் மதித்து நடப்பதில்லை. உலகிலேயே ஒப்பந்தங்களை மதிக்காத நம்பகத்தன்மையற்ற இனமாக சியோனிஸ்ட் இஸ்ரேலியர்கள் மாறியிருக்கின்றார்கள். எனவே ஒருபுறம் ஹிஸ்புல்லாவை போர் நிறுத்தத்திற்கு வரவழைத்துவிட்டு மறுபுறம் லெபனானுக்குள்ளே ட்ரோன்களை இறக்கி உளவு பார்த்தார்கள். அதையும் ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். அடுத்து அமெரிக்காவின் ஓக்லஹோம் என்று சொல்லக்கூடிய கலிபோர்னியாவிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முக்கியமான பல கிராமங்களை மிக பயங்கரமான சூறாவளி தாக்கி இருக்கின்றது. மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிய சூழ்நிலையில் அமெரிக்காவின் ஓக்லஹோமாவில் இடம்பெற்ற இந்த சூறாவளி காரணமாக அமெரிக்க இராணுவத்தின் மிகப்பெரிய விமானப்படை தளமாகிய வேன்ஸ் விமானப்படை தளம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த சூறாவளி புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதை மீறி மிகப்பெரிய அளவில் சூறாவளி பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த சூறாவளி தாக்கம் காரணமாக மிகப்பெரிய அளவில் விமானப்படை தளம் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி அமெரிக்க இராணுவத்தினரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஒருபுறம் இயற்கை பேரிடர் சூறாவளி அமெரிக்காவை தாக்கியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் மான்செஸ்டர் வளாகத்துக்கு அருகே பல வர்த்தக நிலையங்கள், வணிக அங்காடிகள், மையங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. ஆரம்பத்தில் இது கார் பார்க்கிங் பகுதியில் ஏற்பட்ட சிறிய தீ விபத்து காரணமாக இந்த தீ பரவியதாக கூறப்பட்டாலும் பின்னர் மிக பிரமாண்டமான முறையில் தீ பரவி சென்ற சூழ்நிலையில் அந்த பகுதியை மான்செஸ்டர் பகுதியே கருமையாக வானம் ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டால் எவ்வாறு வானம் இருக்குமோ அதுபோன்று ஒரு மிகப்பெரிய அளவில் புகை மண்டலமாக காணப்பட்டது. அதையடுத்து அந்த மான்செஸ்டர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், வர்த்தக நிலையங்களில் பணிபுரிபவர்கள், அங்கு வந்தவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்ட பின்னர் தீயணைப்பு படை வாகனங்களும் தீயணைப்பு படையினரும் அங்கு கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் தீயணைப்பு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே இது ஒரு சாதாரணமான தீ விபத்தா அல்லது இதன் பின்னால் ஏதாவது வேலைகள் அல்லது சதி செயல்கள், ஏதாவது தாக்குதல் நடவடிக்கைகள் இருக்கின்றனவா என்ற கோணத்திலும் தாம் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய உள்நாட்டு போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு நாளில் அமெரிக்காவில் சூறாவளி தாக்கம், அமெரிக்காவின் மிக முக்கியமான வர்த்தக நிலையங்கள் அமைந்திருக்கும் பகுதியில் மிக கடுமையான ஒரு தீப்பரவல் என அந்த பகுதி மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கின்றது என்பதையும் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேல் அவசர கால அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை முறிவடைந்தால் மிகப்பெரிய அளவிலான ஒரு மோதல் ஈரான் இஸ்ரேல் இடையில், ஈரான் அமெரிக்கா இடையில். ஈரான் தனித்து நிற்கின்றார்கள், மறுபக்கத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நிற்கின்றார்கள். ஒருவனை எதிர்ப்பதற்கு 2 பேர் சேர்ந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த யுத்தத்தில் வெற்றி அடைய முடியவில்லை. அப்படியான நிலையில் அமெரிக்காவும் ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய அளவில் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். பெங்குரியன் விமான நிலையம், ஆஸ்திரேலிய விமான நிலையங்களுக்கு அமெரிக்காவின் போர் விமானங்கள் 5க்கு மேற்பட்ட போர் விமானங்கள் இந்த ஒரே நாளில் மட்டும் ஆயுதங்களுடன் சென்று இறங்கி இருக்கின்றது. இந்த சூழலில் தான் இஸ்ரேலினுடைய அவசர கால அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடமிருந்து உத்தரவு கிடைத்தால் உடனடியாக தாக்குதலில் ஈடுபடுவதற்கு தங்களுடைய விமானப்படை விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்திருக்கின்றார். இது அந்த சவப்பட்டி கடைக்காரன் யாராவது இறந்தால் அவனுக்கு வியாபாரம் என்பதைப் போல யுத்தத்தை வைத்து பிழைக்கக்கூடிய இஸ்ரேல் பிணந்தின்னும் கழுகுகள் என்று கூறுவார்கள். அதே போல தான் இந்த நெதன்யாகவும் அவனுடைய கூட்டாளிகளும் அங்கு அமைச்சர்களும் உடனடியாக நாங்கள் யுத்தத்துக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம், எங்கள் விமானங்கள் காத்திருக்கின்றது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக, அமெரிக்க அதிபர் பச்சை கொடி அசைத்தால் போதும் என்று காட்ஸ் தெரிவித்திருக்கின்றான். மக்களை கொள்வதற்கு, உயிர்களை கொள்வதற்கு எவ்வளவு வேகமாக அவன் பேசுகின்றான். நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானும் எந்த ஒரு தாக்குதலையும் பதில் தாக்குதல் ஈரான் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முதலில் நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நாங்கள் இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் தாக்குதல் நடத்தப் போவதில்லை. ஆனால் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அடுத்த நொடியிலேயே பதிலடி தாக்குதல்
ஆரம்பித்துவிடும். அதற்கு IRGC முழு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒருபுறம் இஸ்லாமாபாத்தில் சமாதான கையை கரத்தை நீட்டுகின்றார்கள், மறுபுறம் யுத்த விமானங்களை அனுப்புகின்றார்கள். இப்படிப்பட்ட சியோனிஸ்டுகளையும் அமெரிக்கர்களையும் எப்படி நம்புவது என்பதுதான் ஈரானுக்கு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாகவும் சந்தேகமாகவுமே இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவுகள் எட்டப்பட்டால் மகிழ்ச்சியான விடயம். அடுத்து உக்ரைன் ரஷ்யா இடையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் 2 தரப்பிலும் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்ட இராணுவ வீரர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உக்ரைன் சிறையிலிருந்து 193 போர்க்கைதிகளை ரஷ்ய படைகளை விடுதலை செய்திருக்கின்றார்கள் உக்ரைனியர்கள். அதேபோல ரஷ்யாவும் உக்ரைனை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட படை வீரர்களை விடுதலை செய்திருக்கின்றார்கள். உக்ரைனிய சிறைகளிலிருந்து அவர்கள் திரும்பும்போது கர்ரே மற்றும் ரஷ்யாவுக்கு வெற்றி என்ற கோஷங்களை எழுப்பியவாறு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர் கைதிகள் திரும்பும் செயற்பாட்டின் போது ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவும் மனிதாபிமான மத்தியஸ்தர்களாக செயற்பட்டு தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைன் வெளிவிவகார அமைச்சர்களுடனும் வெளிவிவகார குழுவினருடனும் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் பிரகாரம் இந்த விடுதலை சாத்தியமாக இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கைதிகள் பரிமாற்றம், போர்க்கைதிகள் விடுதலை என்று நடைபெற்றாலும் கூட உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் ஒரு நிரந்தர சமாதானம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் நிலையிலும் ஏற்படவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயம். இவை தற்போது உலகளவில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.